துணி துவைக்க சோப்பு, பவுடர், லிக்விட், கம்ஃபர்ட்னு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ரஷ் போட தேவையில்ல. வாஷிங் மிஷின்லையும் போடாமல், கை வலிக்காமல், கஷ்டப்படாமல், அதிக நேரம் ஊற வைக்காமல், ரொம்ப தண்ணி செலவு பண்ணாமல் மூட்டை துணி இருந்தாலும் ஈஸியாக துவைச்சிடலாம். அது என்ன டிப்ஸ்ன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸையும் சேர்த்தே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக பாக்ஸ் டைப்பில் ஜாம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைட் பின்னை இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று மாட்டிட்டு ஸ்டிக்கரில் வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பேண்ட்டெல்லாம் மடிக்கும் போது இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்க அப்படின்னா இடத்த ரொம்ப அடைக்காமல் இருக்கும். மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ரிமோட்டில் இருக்கிற பேட்டரியை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு டிக்டாக் கிளிப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சைடு மாட்டலை ஸ்ட்ரெயிட் மாட்டலாக யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக்கை மட்டும் மாட்டிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் மாட்டலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணாத மாட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஹூக்கை மாட்டிட்டு இதை நீங்கள் பிரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பிரேஸ்லெட்லாம் போடும்போது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் போடுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைடு பின்னை இந்த மாதிரி மாட்டிட்டு கையில் பிடிச்சி மாட்டினீங்க அப்படின்னா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். கையில் பிடிக்கும் போது வலிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லைடு பின்னை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஈஸியாக மாட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஜூஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுறாமல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கைவிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ப்ரஷ்லையோ இல்லைனா டூத் ப்ரஷ்லையோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு உள்ளே விட்டு தொடச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். இந்த பாட்டிலை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்காக ஆயிலெலாம் வந்து லிட்டர் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை ரீஃபில் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டில்ஸை ஆன்லைன்லேயோ கடைகள்லையோ காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து ஆயில் பாட்டில்லாம் கடைகளில் வாங்கவே தேவையில்லை. ஸோ இந்த பாட்டிலை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட்டில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எந்த ஆயில் எந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைப்பில் ஹேர் பேண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்டிலுடைய கார்னரில் போட்டு விட்டுக்கோங்க. ஆயிலெலாம் வழியும் போது இந்த ஹேர் பேண்ட்லேயே வழிஞ்சிரும். ஸோ கீழே வந்து வழியாமல் இருக்கும். ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் பாட்டிலில் இருக்கிற ஆயில் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆயில் கீழே வழியாமல் இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஆயில் எந்த பாட்டிலில் வச்சுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சாக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு தேங்காய் சரட்டை தான் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் சரட்டையை கீழே வைக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வாட்டர் கேனுடைய மூடியை வச்சுருக்கேன். இதில் 1 ரூபி ஷாம்புவை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ரூபி ஷாம்பு ஒரே ஒரு பாக்கெட் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 துணி கிட்ட நான் எடுத்துருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுக்கி வச்சுருக்கிற மாதிரி, ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஃப்ராக் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டது, த்ரெட்டு வச்சது, இந்த மாதிரியான ஃப்ராக் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கிளாத்லாம் கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் போட முடியாது. சப்போஸ் போட்டோம் அப்படின்னாலும் இதில் இருக்கிற சமுக்கி, ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து போயிடும். துணியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஷால்ஸும் நான் எடுத்துருக்கிறேன். இதே போல் நீங்கள் வந்து பட்டு புடவையாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒர்க் பண்ண சாரீஸாக இருக்கட்டும், எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு 15 துணி கிட்ட எடுத்துருக்கிறேன். இது வாஷிங் மிஷின்லேயும் போட போகிறதில்ல, கை வலிக்க கஷ்டப்பட்டு துவைக்க போகிறதும் இல்லை. எப்படி ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன டப்பில் 3/4 பங்கு அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக நுர வராது, அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால. இதில் பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்த்துருக்குறோம். அது சேர்த்துருக்கிறதுனால துணி எதுவும் ஃபேட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்குறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால துணியில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இதில் நம்ம லெமனும் சேர்த்துருக்குறோம், அதனால் நல்ல மணமாக இருக்கும். கம்ஃபர்ட்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்விடில் ஒரு 15 துணி கிட்ட நீங்கள் தாராளமாக துவைக்கலாம். இதை அப்படியே வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமான துணியெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டப்பில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷாம்பு பவுடர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றா போல் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் இப்போ ஒரே டப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாக துணியெல்லாம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைப்போம் இல்லையா? இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நார்மலாக துணி துவைக்கும் போது கையால் நல்லா வந்து குமிக்கிட்டு துவைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் குமிக்கி துவைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், சம்கிலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட துணியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப அதிகமான நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் அப்படியே லைட்டாக முக்கி எடுத்துட்டு இன்னொரு தண்ணியில் நீங்கள் ஒரே ஒரு தடவை அலசினாலே போதும். ரொம்ப தண்ணி போட்டு அலசணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இதில் நம்ம சோப்பு பவுடர் லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நுர வரும். அதனாலே நம்ம அதிகமாக அலசுகிற மாதிரி இருக்கும். இதில் அதிகமாக நுரையும் வராது, ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும். துணி நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு டைம் நீங்கள் அலசினாலே போதும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கிளாத்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ண கிளாத்லாம் நம்ம ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ துணி இருந்தாலும் ஈஸியாக துவைச்சி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷாம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதை விட தூக்கி போடக்கூடிய தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு பாத்திரங்களில் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை சமைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கோ யூஸ் பண்ணும்போது ஒத்துக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சாப்பாடு குழையாமல் வடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டிப்ஸாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கஞ்சி சிக்கின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் சாப்பாடை வடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாப்பாடு வந்து விரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியான பக்குவத்தில் நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஞ்சி தண்ணி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப குழைய விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சி சிக்கின மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்டவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.